பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். இப்ப நம்ம செந்தில் தூங்கி எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு டைம் பார்த்தா 8:30 ஆயிடுது. ஐயோ என்ன இது 8:30 மணியான்னு சொல்லிட்டு ரொம்பவே பதன்னு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு போயிட்டு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்ப மீனா எனக்கு சூடா காஃபி கொஞ்சம் போட்டுட்டு வாயின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பால் இல்லைன்னு சொல்றாங்க. என்ன மீனா போய் வாங்கிட்டு வர வேண்டியது தானேன்னு சொன்னதோ, நைட்டு சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்ல மறந்துட்டீங்களா? நான் அதை ஞாபகப்படுத்தட்டுமா? இங்க இருக்க கடையில பால் இல்ல, அப்படியே போயிட்டு வரணும்னா 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து போய் வாங்கிட்டு வரணும். இதெல்லாம் எனக்கு தேவையான்னு சொன்னதும், சரி மீனா விடு, நான் குளிச்சுட்டு வரேன், டைம் ஆயிடுச்சு ஆஃபீஸ் போறதுக்குன்னு சொல்லிட்டு இப்ப பாத்தீங்கன்னா செந்தில் நாவா உனக்கு ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இப்ப மீனாவை கூட்டிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இப்ப மீனா ஆபீஸ்க்கு போறாங்க. ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா இப்ப அந்த பூரி வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த பூரியை மீனா பிக்க ட்ரை பண்றாங்க. மீனாவால அதை பிக்கிறதுக்கு கூட முடியறதில்ல. உடனே செந்தில் கால் பண்றாங்க. என்ன மீனா சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமாங்க, நீங்க வாங்கி கொடுத்த பூரிய எப்படியாவது பிக்கணும்னு சொல்லிட்டு நானும் எவ்வளவோ ட்ரை பண்றேன், என்னால அதை பிக்க கூட முடியலன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்க. இங்க பாரு, நானும் இட்லி வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த இட்லி கொஞ்சமாவது கீழே விழுந்தா கீழே இருக்க டைல்ஸே ஒடிஞ்சிரும், அந்த அளவுக்கு கெட்டியா இருக்குன்றாங்க. இதுக்கு தாங்க சொல்றது, அதுவே நம்ம அங்க இருந்திருந்தா அத்தை இட்லி மல்லிகைப்பூ இருக்கு சொல்லுவாங்கல்ல, மல்லிகைப்பூ அதை விட சூப்பரா இருக்கும். அதுக்கு தக்காளி சட்னின்னு ஒண்ணு விற்பாங்க, அது வேற லெவல்ல இருக்கும். அது மட்டுமா காஃபி ஒன்று போட்டு கொடுப்பாங்க, அதுவும் வேற லெவல் டேஸ்ட் அப்படி இருக்கும் நல்லா சொல்லி பேசிட்டெல்லாம் இருக்காங்க. ஐயோ இவ வேற, இங்க பார் டிஃபனு சூப்பராக தான் இருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உடனே செந்தில் ஃபோனை வைக்கிறாங்க. என் பசியோட அறிவு புரியாம இவன் வேற ஒரு பக்கம்னு சொல்லிட்டு செந்தில் ஒரு பக்கம் ரொம்பவே கோபத்துல இருக்காங்க. இதுதான் பாண்டியனை காட்டுறாங்க. பாண்டியன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம சரவணனும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்ப ரொம்பவே அப்பாவி மாதிரி மயில முகத்தை வச்சுட்டு இருக்காங்க. மாமான்னு சொல்லிட்டு பார்த்ததும் பாண்டியன் இவங்க எல்லாரும் இருக்கிறத பார்த்ததும் உடனே மயில் அமைதிடுறாங்க. உடனே கேட்குறாங்க கோமதி, என்னாச்சு மயில், ஏன் என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்ல மாமாவுக்காக நான் ட்ரெஸ் ஹைரன் பண்ணி வச்சேன், அதை போடாம இதை போட்டுட்டு வந்திருக்காருன்னு சொல்றாங்க. உடனே கோமதி கேட்குறாங்க, ஏண்டா ஹைரன் பண்ணி இவ தான் வச்சிருக்கா, அது தெரிஞ்சும் நீ ஏன் அதை பார்க்காம போட்டுக்கிட்டேன்றாங்க. இல்லம்மா நான் அதை பார்க்கலன்னு சொல்லிட்டு எப்படியாவது சரவணன் சொல்லி சமாளிச்சாலும் இல்ல பக்கத்துலயே தான் இருந்தது, அதை எடுத்திருக்காரு வாட்சி, ஆனா ட்ரெஸ்ஸை மட்டும் எடுக்கவே இல்லை, இப்படிதான் இவங்க பண்றாங்கன்னு சொல்லிட்டு மயில எப்படியாவது சரவணை பிளேம் பண்ணியே ஒரு விஷயத்த பண்றாங்க. இதை நினைச்சு ரொம்பவே கோபத்துல இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, நாங்களே ஒரு பக்கம் பிரச்சனை கடை பிரச்சனையை பத்தி யோசிச்சுட்டு இருந்தா நீ ஒரு பக்கம் இதை பத்தி பேசி கடுப்படிக்காதுன்னு சொல்லிட்டு கோபப்படுறாங்க. உடனே பாண்டியன், ஏண்டா ஏலே உனக்கு என்னடா நான் சொல்றது, பல முறை சொல்லியிருக்கேன் மயிலுக்கிட்ட அன்பா நடந்துக்கோ, பாசமா நடந்துக்கோ, நல்லா நான் உங்ககிட்ட எவ்வளவோ சொல்றேன், ஏண்டா அது எதுவுமே நீ காதுல கூட வாங்கிக்க மாட்டியா, ஏண்டா இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு எல்லாம் ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க. இல்ல அது சொல்லிட்டு அமைதியா இருந்தாலும் இங்க பாருடா எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கணும்னு சொல்றாங்க. சரி எனக்கு கடைக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு எதுவும் நடக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா வருத்தமா அங்க இருந்து கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. கிளம்பி போகும்போது பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட எது சொன்னாலும் அது நடக்க போறது கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. அப்ப அப்பா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு உண்மையை சொல்ல வராங்க. அதுக்குள்ளவே குழந்தை விஷயத்தினாலதான் இவர் என்கிட்ட இப்படி நடந்துக்கிறான்ற மாதிரி சொல்லி விட்டுறாங்க. இதை கேட்டது, ஏண்டா அந்த பிள்ளைக்கு மட்டும் என்ன வருத்தம் இல்லாமே இருக்கும், ஏண்டா இப்படி பண்ற, எதுக்காகடா இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே கோவப்படுறாங்க. அப்பா எனக்கு கடைக்கு டைம் ஆச்சுப்பா, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. சரவணன் இவனெல்லாம் என்னதான் சொல்றதோ தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்துல பாண்டியன் இருக்காங்க. இப்ப கடைக்கு போறவங்க கிட்ட சரவணன் நல்லா சிரிச்சு பேசுறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா நம்ம மயில கிட்ட சிரிச்சு பேசுறது மேல ரொம்பவே கோவமா சரவணன் கிட்ட கேக்குறாங்க. ஏண்டா வர்றவங்க போறவங்க கிட்ட எல்லார்கிட்டயுமே அப்படி சிரிச்சு பேசுறேன், ஆனா மயில கிட்ட மட்டும் ஏண்டா பேச மாட்டேன்ற, அந்த பொண்ணு பாவண்டா, இப்ப கூட பாரு அவதான் போன் பண்றான்னு சொல்லிட்டு சொல்லுப்பா மயிலன்றாங்க. மாமா நான் அவருக்கு போன் பண்ணா அவர் போனு எடுக்கல, அது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, அவருக்கு போன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறாருன்றாங்க. அவ இங்கதாமா இருக்கான். சரி மாமா, கடையில ஏகப்பட்ட வேலை உங்களுக்கு இருக்குல்ல, அந்த வேலை எல்லாமே முடிக்கிறதுக்காக நான் வரேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
இல்லப்பா மயிலு, வீட்ல இருக்க வேலைய பாரு. இதுல போயிட்டு என்ன இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப கூட இல்ல மாமா நான் வரேன். நீங்க மட்டும் இருந்து எப்படி கஷ்டப்படுவீங்க? நான் வரேன். அதே மாரி மழை வேற வந்துகிட்டே இருக்கு. நீங்க சாப்பிடறதுக்கு வந்து கஷ்டப்படுவீங்க. சாப்பாடும் செஞ்சு நான் எடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு, மயிலு வந்து அவருக்கு ஃபோன் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு, மயிலு ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணியும் வந்து பேசிட்டு இருக்காங்க. இத கேட்டதும் பாண்டியன் பாத்தியாடா, நம்ம குடும்பத்து மேல நம்ம மேல அவ்ளோ அன்பா, பாசமா, அக்கறையா இருக்கா. ஆனா அவகிட்ட வந்து நீ ஏன்டா இவ்ளோ உன்னுடைய கோவத்த காட்டுற? இது தேவையில்லாத பிரச்சனை. இனியாவது அந்த புள்ளகிட்ட ஒழுங்கா குடும்பம் நடத்த வழிய பாருன்னு நல்லா சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. இத கேட்டதும் சரிப்பா நான் டெலிவரிக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு சரவணன் வந்து இக்னோர் பண்ணிட்டு போறாங்க. இது எல்லாமே பாண்டியன் ஒரு பக்கம் ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. இப்ப நம்ம சரவணன் முடிவு பண்றாங்க. ஒவ்வொரு முறையும் மயிலை இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஏதாவது உண்மையை சொல்ல வந்தா அதுக்கு ஆப்போசிட்டா ஏதாவது ஒண்ணு பண்ணிடுறான். இதுக்கு மேலேயும் நம்ம உண்மையை சொல்லாம இருந்தா அதை விட பெரிய விஷயம் வேற எதுவுமே கிடையாது. அப்பா கிட்ட நேரம் காலம் பார்த்து நம்ம எப்படியாவது உண்மையை சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. இப்ப என்ன பண்ணி உண்மையை சொல்லலாம், ஏது பண்ணி உண்மையை சொல்லலாம் ஒண்ணுமே புரியலன்னு நினைக்கும் போது இல்ல அப்பாவை தனியா கூட்டிட்டு வந்து ஆதார் கார்டு விஷயம் எல்லாமே சொல்லலாம். அதுக்கப்புறம் அப்பா என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப நம்ம சரவணன் வந்து அப்பா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்ப்பான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னடா விஷயம்? நீ எது சொன்னாலும் நான் கேட்கிறேன். ஆனா நான் எது சொன்னாலும் நீ கேட்க மாட்டியா? இனி நான் உன்கிட்ட சகஜமா பேசணும் பழகணும்னா நீ கண்டிப்பா நீ மயிலு கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்ன்னு ஒரு வார்த்தை சொன்னீன்னா அதுக்கப்புறமா தான் நான் உன்கிட்ட பேசுவேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமா சொல்றாங்க. இதை கேட்டதும் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க சரவணன் வந்து. சரவணன் ரொம்பவே வருத்தமா நான் என்ன சொல்லட்டும் ஏது சொல்லட்டும்பா, நான் சொன்னா அதை நீங்க எப்படி தாங்கிப்பீங்கன்னு எனக்கு தெரியலையேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே வந்து இப்ப நம்ம சரவணன் வந்து இதுக்கு மேல உண்மை என்னவோ அந்த உண்மையை நான் சொல்றேன்னு சொல்லி பயங்கரமா வருத்தப்பட்டுட்டு ஆதார் கார்டை எடுத்து காட்டுறாங்க. ஆதார் கார்டு பார்த்ததுமே சரவணன் இது என்னடா இருக்கு, இது இல்லை என்னடா உண்மை இருக்குன்றாங்க. மயிலோட வயசை பாருங்கப்பான்னு சொல்லிட்டு ஆதார் கார்டுல இருக்க வயசை காட்டுறாங்க. இதை கேட்ட உடனே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க பாண்டியன். இது மட்டும் இல்லப்பா, இன்னும் ஏகப்பட்ட உண்மை இருக்கு, அதை சொன்னா நீங்க தாங்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு சரவணன் பாண்டியனை கட்டி பிடிச்சி பயங்கரமா ஃபீல் பண்ணி கதறி அழுறாங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.